இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மென்சுரேஷன் அளவியல். ஃபர்ஸ்ட் இதுல இருக்கிற இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸ் கொடுத்துடுறேன். அப்புறம் இதுல இருக்கிற இம்பார்ட்டன்ட் ஃபார்முலாஸ் பார்க்கலாம். அப்புறம் நெக்ஸ்ட் நம்ம சம்ஸ்குள்ள போகலாம். இன்னும் நமக்கு ஒரு சாப்டர் தான் பேலன்ஸ் இருக்கு. Most important 2 marks. Most important 2 marks வந்து exercise 7.1 ல question number 3, exercise 7.2 ல question number 4, exercise 7.4 ல question number 1, அப்புறம் 5 மார்க்ல எக்ஸர்சைஸ் 7.3 ல क्वेश्चन நம்பர் 7. இது வந்து ரெடியூஸ்டு சிலபஸ்ல இருந்து நான் கொடுக்கிறேன். நம்மளோட நார்மல் சிலபஸ் கிடையாது, ரெடியூஸ்டு சிலபஸ்ல இருக்கிற மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸ் சொல்லிட்டு இருக்கேன். 7.3 ல 7th ப்ராப்ளம். இந்த 4 ப்ராப்ளம் வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், ஃபர்ஸ்ட் பிரையாரிட்டி. இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் பிரையாரிட்டி கொடுக்கணும். சோ இந்த 4 ப்ராப்ளம்ஸ் வந்து நமக்கு ஃபர்ஸ்ட் பிரையாரிட்டி. இதுல நம்ம வந்து என்னென்ன ஃபார்முலாஸ் வந்து நமக்கு தேவைப்படும் அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். என்னென்ன ஃபார்முலாஸ் வந்து ரொம்ப முக்கியமா வந்து நம்ம இந்த சாப்டர்ல யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் பார்ப்போம். அதுக்கப்புறம் ப்ராப்ளம்ஸ்குள்ள போலாம். சோ ஃபர்ஸ்ட் ஃபார்முலாஸ் நமக்கு வந்து ரீகலெக்ட் பண்ணாதான் ப்ராப்ளம்ஸ் ஒர்க் அவுட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஸ்டூடெண்ட்ஸ் 1 மார்க் செஷன் வந்து யாராவது ஒர்க் அவுட் பண்ணி பாத்திருக்கீங்களா? இன்னைக்கு ஜஸ்ட் 1 மார்க் வந்து நம்ம வந்து இன்டராக்ட் பண்ணலாமா? 1 மார்க் வந்து ரிவைஸ் பண்ணிருக்கீங்களா இதுக்கு முன்னாடி? ஒன் மார்க் நம்ம வந்து ரிவைஸ் பண்ணலாமா? இன்னைக்கு கிளாஸ்ல ஒரு கிளான்ஸ் வந்து நம்ம ரிவைஸ் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னா பார்க்கலாம். ஓகே, இந்த இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸ் நீங்க நோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் இப்ப நம்ம ஃபார்முலாஸ் உள்ள போலாம். இந்த ப்ராப்ளம்ஸ் நான் டெலீட் பண்ணிடுறேன். நேர்வட்ட உருளையின் வலைப்பரப்பு. நேர்வட்ட உருளையின் வலைப்பரப்பு. ஃபார்முலாஸ் பார்த்துட்டு நம்ம 1 மார்க்ஸ் குள்ள போலாம். நேர்வட்ட உருளையின் வலைப்பரப்பு ஈக்குவல் டு 2 பை RH சதுர அலகுகள். நேர்வட்ட உருளையின் வலைப்பரப்பு அப்படின்னா இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் curved surface area of a right circular cylinder. CSA of right circular cylinder. நேர்வட்ட உருளையின் வலைப்பரப்புங்கிறது 2 பை RH சதுர அலகுகள். இங்கிலீஷ் மீடியம் வந்து CSA of a right circular cylinder. CSA னா curved surface area. curved surface area உடைய curved surface area of right circular cylinder உடைய ஃபார்முலா. அடுத்தது நேர்வட்ட உருளையின் மொத்த புறப்பரப்பு. இது ஃபர்ஸ்ட் ஃபார்முலா.
2 pi r h plus r சதுர அலகுகள் ஸ்கொயர் யூனிட்ஸ். இது இங்கிலீஷ் மீடியம். TSA of a right circular cylinder. TSA of a right circular cylinder. TSA na total surface area. CSA na curved surface area. இதுதான் TSA and CSA க்கு difference. இது formula number 2. அடுத்தது உள்ளீடற்ற உருளையின் வலைப்பரப்பு. hollow cylinder. CSA of a hollow cylinder. Two pi r into h plus 2 pi r into h. இத வந்து இப்படியும் எழுதலாம். Two pi r plus r into h. இப்படி எழுதலாம். ஸ்கொயர் யூனிட் சதுர அலகுகள். உள்ளீடற்ற உருளையின் வலைப்பரப்பு. CSA of a hollow cylinder. இது third formula. அடுத்தது fourth formula. நேர்வட்ட கூம்பின் வலைப்பரப்பு. நேர்வட்ட கூம்பின் வலைப்பரப்பு. CSA of a curved surface area of a right circular cone. கூம்பின் வலைப்பரப்பு pi r l square units. சதுர அலகுகள். CSA of a right circular cone. நேர்வட்ட கூம்பின் வலைப்பரப்பு CSA of a right circular cone. இது வந்து pi r l square unit. இதோட 4 formulas பார்த்துப்போம். Next fifth formula. நேர்வட்ட கூம்பின் மொத்த புறப்பரப்பு.
pi r l plus r. TSA of a right circular cone. நேர்வட்ட கூம்பின் மொத்த புறப்பரப்பு TSA of a right circular cone. இது வரைக்கும் 5 ஃபார்முலா பார்த்திருக்கோம். இன்னும் ஒரு 5 ஃபார்முலா இருக்கு. இதெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் ஒன்ஸ் பாத்துக்கோங்க, நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதெல்லாம் ஒன் வேர்ட்ல கூட உங்களுக்கு யூஸ் ஆகும். இப்போ ஃபார்முலாஸ் போடும்போது கம்பல்சரி யூஸ் ஆகும். ஒன் வேர்ட்லயும் உங்களுக்கு கேட்பாங்க. அதே மாதிரி எந்த ஒரு சம் ஒர்க் அவுட் பண்ணும்போதும் அட்லீஸ்ட் அந்த கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இந்த ஃபார்முலா எழுதினாலே உங்களுக்கு 1 மார்க் கிடைக்கும். சோ ஃபார்முலாஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நேர்வட்ட உருளையின் வலைப்பரப்பு 2 pi RH சதுர அலகுகள். CSA of a right circular cylinder அப்படின்னா 2 pi RH சதுர அலகுகள். அடுத்தது நேர்வட்ட உருளையின் மொத்த புறப்பரப்பு 2 pi r h plus r சதுர அலகுகள். 2 pi r into h plus r சதுர அலகுகள் ஸ்கொயர் யூனிட். TSA of a right circular cylinder. CSA na curved surface area, TSA na total surface area. அதுக்கு தான் ஷார்ட் ஃபார்மா CSA and TSA ன்னு எழுதிருக்கு. சோ கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். அடுத்தது உள்ளீடற்ற உருளையின் வலைப்பரப்பு 2 pi RH. அந்த 2 pi காமனா வெளியில எடுத்துட்டு கேபிட்டல் R plus small r into h சதுர அலகுகள். அது CSA of hollow cylinder. உள்ளீடற்ற உருளைன்னு சொன்னா hollow cylinder. இங்கேயும் CSA னா curved surface area. நேர்வட்ட கூம்பின் வலைப்பரப்பு அப்படின்னா pi RL சதுர அலகுகள் ஸ்கொயர் யூனிட். CSA of a right circular cone and TSA of a right circular cone. ரெண்டு ஃபார்முலா. நேர்வட்ட கூம்பின் வலைப்பரப்புனா CSA, மொத்த புறப்பரப்புனா TSA. அதுதான் வந்து இதுல இருக்கிற டிஃபரன்ஸ். கூம்புனா வந்து கோன், சிலிண்டர் சர்க்குலர் சிலிண்டர், ரைட் சர்க்குலர் சிலிண்டர் அப்படின்னா உள்ளீடற்ற உருளை, உருளை அப்படின்னா சிலிண்டர், ஹாலோ சிலிண்டர் அப்படின்னா உள்ளீடற்ற உருளை, ரைட் சர்க்குலர் சிலிண்டர்னா நேர்வட்ட உருளை. தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் வந்து கன்ஃபியூஸ் ஆகாம இருக்கிறதுக்காக சொல்றேன். ரைட் சர்க்குலர் சிலிண்டர் அப்படின்னா நேர்வட்ட உருளை, ஹாலோ சிலிண்டர்னா உள்ளீடற்ற உருளை. அதாவது ஹாலோவா இருக்கும் சிலிண்டர். அதுதான் அதாவது உள்ள வந்து வெளியில பாத்தீங்கன்னா ரொம்ப பெருசா இருக்கிற மாதிரி இருக்கும், பட் உள்ள பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இருக்காது, ரொம்ப ஹாலோவா இருக்கும். சோ அதுதான் வந்து ஹாலோ சிலிண்டர், உள்ளீடற்ற உருளை. அதாவது இதெல்லாம் வந்து ஸ்பெசிபிக்கான தமிழ் வேர்ட்ஸ், அதனால வந்து இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் கன்ஃபியூஸ் ஆகும். நெக்ஸ்ட் ஃபார்முலாஸ் பார்க்கலாம். இது வந்து நோட் பண்ணிக்கோங்க, நான் டெலீட் பண்ணிடுறேன். இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா, சோ அதனால நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு 5 ஃபார்முலாஸ் பார்க்கலாம். நெக்ஸ்ட் செட். அரைக்கோளத்தின் வலைப்பரப்பு pi r squared சதுர அலகுகள் ஸ்கொயர் யூனிட்ஸ். அரைக்கோளத்தின் வலைப்பரப்புனா CSA of a hemisphere. CSA na curved surface area. CSA of a hemisphere. அடுத்தது அரைக்கோளத்தின் மொத்த புறப்பரப்பு.
அரைக்கோளம்னா ஹெமிஸ்பியர். Three pi r squared. TSA of a hemisphere. அரைக்கோளத்தின் வலைப்பரப்பு 2 pi r squared சதுர அலகுகள். CSA of a hemisphere 2 pi r squared சதுர அலகுகள், ஸ்கொயர் யூனிட்ஸ். அரைக்கோளத்தின் மொத்த புறப்பரப்பு 3 pi r squared. TSA of a total surface area of a hemisphere வந்து 3 pi r squared, ஸ்கொயர் யூனிட்ஸ். அடுத்தது உள்ளீடற்ற அரைக்கோளத்தின் வலைப்பரப்பு அப்படின்னா ஹாலோ ஹெமிஸ்பியர். ஹாலோ ஹெமிஸ்பியர் உடைய ஃபார்முலா 2 pi into r squared plus r squared, ஸ்கொயர் யூனிட்ஸ். ஹாலோ ஹெமிஸ்பியருக்கும் வந்து CSA and TSA, அதாவது உள்ளீடற்ற அரைக்கோளத்தின் வலைப்பரப்பு அண்ட் உள்ளீடற்ற அரைக்கோளத்தின் மொத்த புறப்பரப்பு ரெண்டு இருக்கு. அதுக்கப்புறம் நேர்வட்ட கூம்பின் இடைக்கண்டத்தின் வலைப்பரப்பு, நேர்வட்ட கூம்பின் இடைக்கண்டத்தின் மொத்த புறப்பரப்பு. அதாவது எல்லாத்துக்குமே CSAவும் TSAவும் இருக்கு. ஃபர்ஸ்ட் என்னதுன்னா சிலிண்டர், ஹாலோ சிலிண்டர், கோன், இப்ப வந்து ஹெமிஸ்பியர், அடுத்தது வந்து ஹாலோ ஹெமிஸ்பியர். இப்ப தேர்ட் ஃபார்முலா போறோம். உள்ளீடற்ற அரைக்கோளத்தின் வலைப்பரப்பு. இதெல்லாம் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா. சம்ஸ் வந்து ஒர்க் அவுட் பண்ணும்போது உங்களுக்கு क्वेश्चनலயே இப்படிதான் கேட்பாங்க. சோ அதை பேஸ் பண்ணியே நீங்க ஃபார்முலா எழுதிட்டாங்கனாலே உங்களுக்கு வந்து 1 மார்க் கண்டிப்பா கிடைச்சிரும். 2 மார்க் क्वेश्चन இருந்தாலும் சரி, 5 மார்க் क्वेश्चन இருந்தாலும் சரி. எதுவுமே எழுத தெரியாம இருக்கிறதுக்கு ஃபார்முலாஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். உள்ளீடற்ற அரைக்கோளத்தின் வலைப்பரப்பு CSA of a hollow hemisphere. உள்ளீடற்ற அரைக்கோளத்தின் மொத்த புறப்பரப்பு TSA of a hollow hemisphere. இப்போ என்னல பாத்துக்கோனா அரைக்கோளத்தோட வரைபரப்பு, அரைக்கோளத்தோட மொத்த புறப்பரப்பு, ஹெமிஸ்பியரோட CSA and TSA கான ஃபார்முலா, அப்புறம் வந்து ஹாலோ ஹெமிஸ்பியரோட TSA and CSA ஃபார்முலா. உள்ளீடற்ற அரைக்கோளத்தோடைய வலைப்பரப்பு மற்றும் மொத்த புறப்பரப்பு. அரைக்கோளத்துடைய வலைப்பரப்பு, மொத்த புறப்பரப்பு, உள்ளீடற்ற அரைக்கோளத்துடைய வலைப்பரப்பு மற்றும் மொத்த புறப்பரப்பு. சோ டோட்டலா 5 + 4 9 ஃபார்முலாஸ் பார்த்திருக்கோம். இது எல்லாமே வந்து இம்பார்ட்டன்ட் ஃபார்முலாஸ், நோட் பண்ணிக்கோங்க. நான் டெலீட் பண்றேன். நெக்ஸ்ட் இன்னொரு 2 ஃபார்முலா இருக்கு. இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார்முலாஸ் அப்படிங்கிறதுனாலதான் நான் எழுதுறேன். அப்படி இல்லைன்னா வந்து எழுதணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. ஏன்னா நமக்கு வந்து நார்மலா இது 1 வேர்ட்ல கேட்க மாட்டாங்க. உங்களுக்கு क्वेश्चंस எல்லா சாப்டர்ல இருந்து இது வரும்ங்கிறதுனாலதான் இந்த ஃபார்முலாஸ் வந்து இம்பார்ட்டன்ட்.
நேர்வட்ட கூம்பின் இடைக்கண்டத்தின் வலைப்பரப்பு. இடைக்கண்டத்தின் வலைப்பரப்பு பை இன்டு ஆர் பிளஸ் ஆர் எல் சதுர அலகுகள். CSA of frustum. நேர்வட்ட கூம்பின் இடைக்கண்டத்தின் மொத்த புறப்பரப்பு TSA of frustum. Total surface area and curved surface area. மொத்தம் இது எல்லாமே பேரா நீங்க படிச்சு வச்சுக்கணும். நேர்வட்ட கூம்பு, நேர்வட்ட உருளை, சிலிண்டர், CSA of a cylinder and CSA or TSA of a cylinder. நேர்வட்ட உருளையின் வலைப்பரப்பு, நேர்வட்ட உருளையின் மொத்த புறப்பரப்பு. ரெண்டு ஃபார்முலா. அடுத்தது உள்ளீடற்ற உருளையின் வலைப்பரப்பு. ஹாலோ சிலிண்டருடைய CSA of a curved surface area of hollow cylinder. அடுத்தது வந்து நேர்வட்ட கூம்பு, கோனுடைய TSA and CSA. அடுத்தது அரைக்கோளம், ஹெமிஸ்பியருடைய CSA and TSA. அதுல உள்ளீடற்ற அரைக்கோளம் அப்படின்னா ஹாலோ ஹெமிஸ்பியருடைய CSA. அடுத்தது நேர்வட்ட கூம்பின் இடைக்கண்டத்தின் வலைப்பரப்பு அண்ட் புறப்பரப்பு அப்படின்னா CSA and TSA of frustum. இப்படி செட்டா இந்த ஃபார்முலா வந்து 8 செட்ஸ், 4 செட்ஸ் நீங்க வந்து 1 2 3 4 5 ரெண்டு ஃபார்முலா மட்டும் செப்பரேட்டா இருக்கும். அது என்னன்னா உள்ளீடற்ற உருளை வலைப்பரப்பும் உள்ளீடற்ற அரைக்கோளத்தின் வலைப்பரப்பு மட்டும் தனியா இருக்கும். நீங்க எல்லாமே பேரா தான் இருக்கும். அது எல்லா பேர்ஸையும் நீங்க வந்து கம்பல்சரி மனப்பாடம் பண்ணிக்கணும். அப்பதான் இந்த சாப்டர்ல சம்ஸே உள்ள போய் பார்க்க முடியும். அது வரைக்கும் நீங்க இந்த ஃபார்முலாஸ் தெரியாம சம்ஸ் பார்த்தா ஒண்ணுமே புரியாது. உங்களால சம்ஸ் வந்து அட்டெண்ட் பண்ணவும் முடியாது. சோ மேஜர் நான் ஹிண்ட்ஸ் மாதிரி எழுதுறேன். நேர்வட்ட உருளை, வலைப்பரப்பு, புறப்பரப்பு, மொத்த புறப்பரப்பு. சிலிண்டருடைய CSA of cylinder, TSA of cylinder. ஒரு செட். இது one set of formula. first set. ரெண்டாவது சிங்கிள் ஃபார்முலா. உள்ளீடற்ற உருளை, ஹாலோ சிலிண்டர்.
உள்ளீடற்ற உருளை ஹாலோ சிலிண்டர். இதுக்கு வலைப்பரப்பு CSA. அடுத்தது தேர்ட் செட். இது செட் நேர்வட்ட கூம்பு. நேர்வட்ட கூம்புடைய வலைப்பரப்பும் மொத்த புறப்பரப்பும் CSA of cone, TSA of cone. இது தேர்ட் செட். அடுத்தது fourth செட் அரைக்கோளம் ஹெமிஸ்பியர். வலைப்பரப்பு மொத்த புறப்பரப்பு ஹெமிஸ்பியர் CSA TSA fourth செட். அடுத்தது உள்ளீடற்ற அரைக்கோளம் ஹாலோ ஹெமிஸ்பியர். இது சிங்கிள் ஃபார்முலா. இது வந்து வலைப்பரப்பு மட்டும்தான், CSA மட்டும்தான். இது சிங்கிள் ஃபார்முலா. அடுத்தது சிக்ஸ்த் பேர் நேர்வட்ட கூம்பு. நேர்வட்ட கூம்பின் இடைக்கண்டம் அதோடைய வலைப்பரப்பும் மொத்த புறப்பரப்பும் CSA and TSA of frustum. இந்த மாதிரி பேரா செட்டா ஃபார்முலா வந்து மகப் பண்ணுங்க. அப்பதான் வந்து உங்களுக்கு எக்ஸாம்க்கு மறக்காது. எல்லா ஃபார்முலாஸும் மெமரைஸா இருக்கும். இப்ப நான் பேரா தான் உங்களுக்கு ஃபார்முலாஸ் எழுதி போட்டேன். அதை நோட் பண்ணி வச்சிருந்தீங்கன்னாவே போதும். உங்களுக்கு எல்லா ஃபார்முலாவுமே உங்களுக்கு தெரியும். இப்போ நான் ஒரு ஸ்கிரீன் ஷேர் பண்ணிருக்கேன் உங்களுக்கு. ஒன் வேர்ட் கொஸ்டின் அல்ஜீப்ராவுடைய ஒன் வேர்ட் கொஸ்டின் உங்களுக்கு இதுல ஷோ ஆகும். இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்க்கு இங்கிலீஷ்ல கொஸ்டின் ஷோ ஆகும். தமிழ் மீடியம் கொஸ்டினுக்கு தமிழ்ல வந்து ஷேர் பண்றேன். இதுக்கான ஆன்சர்ஸ் நீங்க வந்து உங்க வாய்ஸ் அன்மியூட் பண்ணிட்டும் சொல்லலாம், இல்ல நாங்க வந்து சாட்ல சொல்றோம்னாலும் நீங்க ஆன்சர் சொல்லலாம். ஜஸ்ட் நீங்க வந்து ட்ரை பண்ணுங்க. சோ அப்பதான் வந்து உங்களுக்கு அந்த எக்ஸசைஸ் வந்து பண்ண தெரியுதா தெரியலையா, ஒன் வேர்ட் ஆன்சர் தெரியுதா தெரியலையாங்கிறது நம்ம இன்னைக்கு ஒரு ஜஸ்ட் ஒரு ட்ரையல் பார்ப்போம், அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் क्वेश्चन, ஸ்டூடண்ட்ஸ் நான் வந்து क्वेश्चंस அப்படியே நான் ரீட் பண்றேன் உங்களுக்கு. ஆன்சர் வந்து நீங்க பண்றீங்களா ஸ்டூடண்ட்ஸ்? ஆன்சர் சாட்ல சொல்றீங்களா இல்ல வாய்ஸ் அன்மியூட் பண்றீங்களா? நான் क्वेश्चन நான் ரீட் பண்றேன், அதுக்கப்புறம் நீங்க ஆன்சர் சொல்லுங்க. ஆன்சர் மட்டும் சொன்னீங்க அப்படின்னா உங்களுக்கு அது வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகாது. ஒருத்தங்க ஒரு ஆன்சர் மட்டும் சொன்னீங்க அப்படின்னா क्वेश्चन என்னங்கிறதே யாருக்கும் தெரியாது. நான் क्वेश्चन ரீட் பண்றேன்.
மூன்று மாறிகளில் அமைந்த மூன்று நேரியல் சமன்பாடுகளின் தொகுப்பிற்கு தீர்வுகள் இல்லையெனில் அத்தொகுப்பில் உள்ள தளங்கள் டேஷ். ஆப்ஷன் ஏ வந்து இதுல எவ்வளவு இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்க? எல்லாருமே இங்கிலீஷ் மீடியம் ஆர் தமிழ் மீடியம்? ஸ்டூடெண்ட்ஸ் இதுல நீங்க எல்லாரும் இங்கிலீஷ் மீடியம் ஆர் தமிழ் மீடியம்? மத்த ஸ்டூடெண்ட்ஸ் இங்கிலீஷ் மீடியமா இல்ல தமிழ் மீடியமா? Okay, நான் இங்கிலீஷ்ல question read பண்றேன். A system of three linear equation in three variables is inconsistent if their planes option A intersect only at a point, option B intersect in a line, option C coincides with each other, option D do not intersect. First question க்கு என்ன answer? Okay, second question and option D ன்னு சொல்லிருக்காங்க. Do not intersect அப்படிங்கிறது தான் option D உடைய answer. A system of three linear equation in three variables is inconsistent if their planes do not intersect. அடுத்த question கேக்குறேன். The solution of 2x minus 1 the whole squared equal to 9 is equal to option A minus 1, option B 2, option C minus 1 comma 2, option D none of this. 2x, the solution of 2x minus 1 the whole squared equal to 9. Option A minus 1, option B 2, option C minus 1 comma 2, option D none of this. இதுக்கு என்ன ஆன்சர்? Two x minus 1 the whole squared equal to 9. Work out பண்ணி பாருங்க. Option C correct. Option C minus 1 comma 2 அதுதான் இதோடைய ஆன்சர். Graph of a linear equation is dash. A straight line, B circle, C parabola, D hyperbola. Graph of a linear equation is dash. Option A straight line, option B circle, option C parabola, option D hyperbola. Correct, option A straight line. இது ஏதோ புக் பார்த்து நீங்க ஆன்சர் சொல்லாதீங்க. புக் பார்த்து ஆன்சர் சொன்னா உங்களுக்கு யூஸ் கிடையாது. பார்க்காம நீங்க ட்ரை பண்ணாதான் உங்களுக்கு யூஸ். சோ அதையும் நான் சொல்லிட்டேன். சரி, ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்மளுடைய சம்ஸ் கண்டினியூ பண்ணலாம். அதே மாதிரி ஒன் வேர்ட்ஸும் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல இருந்து பார்க்கலாம். இது வரைக்கும் பார்த்ததுல ஏதாவது டவுட்ஸ் இருக்கா?
ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். இதோட இன்னைக்கு கிளாஸ் முடிஞ்சது. வாழ்க பாரதம், வெல்க தமிழகம்.